வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் வந்துட்டு என்னுடைய தோடு வந்து உடஞ்சி போச்சு. அதுக்கு பதிலாக வந்து புது தோடு ஒன்று வாங்கினேன் அப்படின்றது மாதிரி வீடியோ சொல்லியிருந்தேன். அது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, என்ன தோடு வந்து வாங்கினீங்க, அதை பற்றின டீட்டெயில் போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து வாங்கினது பார்த்தீங்கன்னா ஜிமிக்கி தான் வாங்கினேன். இதுக்கு முன்னாடி வந்து பாப்பாக்கு என்னுடைய, அதாவது என் பொண்ணுக்கு வந்து ஒரு 1.5 கிராமுக்குள்ளே 1 300 இல்லை 1 400 அந்த சம்திங் அந்த ரேஞ்சுக்குள்ள ஒரு ஜிமிக்கி வந்து எடுத்து கொடுத்துருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. அது வீடியோவில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது, நம்பவே முடியலை, இவ்வளோ கம்மி கிராம் அப்படின்ட்டு நம்ப முடியலை அப்படின்றது மாதிரி சொல்லியிருந்தீங்க. இடையில வந்து ஒரு 2-3 நாள் அந்த தோடு வந்து நான் போட்டிருந்தேன். அவங்க வேறு தோடு, அதாவது ஒரு 1.5 கிராமில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 11 செட்டு வந்து வச்சுருக்கேன். ஒரு 11-12 செட்டு வந்து தோடு இருக்குது, 1 to 1.5 கிராமுக்குள்ளே இருக்கிறது. அதில் வந்து அவங்க வேறு சேஞ்ச் பண்ணி போட்டுட்டு போனதுனால நான் வந்து அந்த குட்டி ஜிமிக்கி பார்த்த விட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. சரி, ஓகே, போட்டு பார்ப்போம், நல்லா இருக்குமா என்னன்னு தெரியலேன்றது மாதிரி எடுத்து ட்ரை பண்ணேன். ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நானுமே நினச்சிட்டு இருந்தேன், சீக்கிரம் அந்த மாதிரி ஒன்று நம்மளும் தனியாக எடுத்துக்கணும் அப்படின்றது மாதிரி. ஏன்னா பாப்பாவுக்கு வந்து நான் எடுக்கிறது வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். அவங்களுக்கு அது தனியாக செட்டுன்னு எடுத்தேன்னாக்கா அது அப்படியே வச்சிடணும். ஏன்னா காலேஜ் போகிறப்ப அவங்க ஒவ்வொன்றா மாற்றி மாற்றி டிஃப்ரெண்ட்டாக போட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ அது மாதிரி நல்லா இருக்குன்றதுனால நான் நினச்சிட்டே இருந்தேன், நமக்கும் ஒன்று எடுக்கணும் அப்படின்றது மாதிரி. அதுக்கேற்றது மாதிரி அந்த தோடு உடஞ்சி போகவும் நான் வந்து ஜிமிக்கி தான் எடுத்தேன், ஜிமிக்கி செட் தான் எடுத்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதோடைய வெயிட்டு, அதோடைய சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்பவே மாட்டீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அந்த தோடு வந்து 2012 இருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட 13 வருஷம் கிட்ட அந்த தோடு வந்து ரெகுலர் யூஸ் தான். ரெகுலராக நான் வந்து போட்டுட்ருப்பேன். அப்பப்போ வேறு தோடு ஏதாவது ஃபங்க்ஷன் போகணுன்னா மட்டும் கொஞ்சம் பெரிய தோடாக எடுத்து போடுவேன். அது மாதிரி பண்ணிகிட்டு இருந்ததுனால இத்தனை வருஷம் வந்து அது வந்தது. அதோடைய வெயிட் பார்த்திங்கன்னா அதாவது 1 கிராம் 200 மில்லிகிராம். ரொம்ப அழுத்தமாக இருக்கும். அது உடஞ்சதுன்றதை நம்பவே முடியல. பரவாயில்ல, இத்தனை வருஷம் வந்திருக்கு, இவ்வளோ கம்மி கிராமில் வந்து இத்தனை வருஷம் அது வந்திருக்குன்றதே ஒரு பெரிய விஷயந்தான். அதோடைய பிக்சருமே நான் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து அதை கேட்டிருந்தீங்க, இவ்வளோ கம்மி கிராமில் நல்லா இருக்குது அப்படின்றது மாதிரிக்கு சொல்லியிருந்தீங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தப்போ அந்த உடச்சத்தோட கொடுத்துட்டு எடுத்துடலாம், அதை வச்சுருன்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது மாதிரி அதையுமே எடுத்துகிட்டு போயிருந்தேன். அது கூடவே வந்து ஒரு 2 கிராமாக நான் வந்து பிளான் பண்ணேன். ஒரு 2 கிராமுக்கா நம்ம வந்து எடுத்துக்கலாம் தோடு அப்படின்றது மாதிரி பிளான் பண்ணவும், அந்த 100 மில்லிகிராம் கார்டு நிறைய வாங்கினோம் இல்லையா. அப்போ ஜனவரியிலேருந்து மார்ச்சுக்குள்ளவே நான் வந்து ஒரு 9 கார்டு அது வந்து வாங்கி கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதாவது அப்பப்போ 9 கார்டு வந்து வாங்கி வச்சுருந்தேன். ஜனவரி 1 அன்னைக்கு ஒரு 5 கார்டு வாங்கினோம். அதுக்கடுத்து அந்த இடையிலலாம் கொஞ்சம் பணம் சேவ் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினதுனால ஒரு 9 கார்டு வந்து அது தனியாக வச்சுருந்தேன். எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு 7-8 கார்டு மட்டும் கையில் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கொடுத்துக்கிறது மாதிரி. ஆனால் அது வந்து தேவைப்படலை, அதனால் அதை அப்படியே சேஃபாக எடுத்துகிட்டு வந்துட்டேன் திருப்பி. ஜிமிக்கி வாங்கினது பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் 16 அன்னைக்கு வாங்கினேன். 1 கிராமோடைய ரேட்டு வந்து அன்னைக்கு 8220 ரூபாய். வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய அந்த ஜிமிக்கியோடைய வெயிட் வந்து 1 கிராம் 415 மில்லிகிராம். இதுதான் அதோடைய வெயிட்டு. அன்னைக்கு கிராம் ரேட்டு படி 11,631 ரூபாய் வந்தது. இந்த டைம் வந்து மேக்கிங் சார்ஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. ஏன்னா முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 50 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். இந்த டைம் வந்து 90 ரூபாய் இருந்தது. கேட்டதுக்கு ரொம்ப சின்ன பொருட்கள்லாம் வந்து மேக்கிங் சார்ஜ் கொஞ்சம் கூட தான் அப்படின்றது மாதிரி சொன்னாங்க. சரி, ஓகே, பரவாயில்ல சொல்லிட்டு மேக்கிங் சார்ஜ் வந்து 90 ரூபாய். அதுக்கு 12% வந்து வேஸ்டேஜ். நான் எடுத்த ஜிமிக்கிக்கு வந்து 12% வேஸ்டேஜ். அதுக்கு ஒரு 1407 ரூபாய். அதுக்கடுத்து எப்பவும் போல் ஜிஎஸ்டி 3% வந்து 394 ரூபாய். டோட்டலாக வந்து 13,522 ரூபாய் வந்தது. இதில் வந்துட்டு எனக்கு லெஸ் பண்ணிக்கிட்டாங்க, கொஞ்சம் அமௌண்ட் வந்து லெஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது 252 ரூபாய் கிட்ட லெஸ் பண்ணிக்கிட்டாங்க. நான் வாங்கின தோடுக்கு 13,270 ரூபாய் வந்தது. அதோட பழைய தோடு வந்து போட்டேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் வந்து பழைய தங்கத்துக்கு 9,823 ரூபாய் இருந்தது. ஸோ பேலன்ஸ் மட்டும் நான் கட்டி வாங்கிக்கிட்டேன். நான் என் கையிலேருந்து கொடுத்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 3,447 ரூபாய் கொடுத்தேன். அந்த பழைய தங்கம் போக பேலன்ஸ் வந்து இந்த அமௌண்ட் கொடுத்துட்டு வாங்கிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ டிசைன் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் வந்து இப்போ நான் வாங்கினது, புதுசாக இப்போ வாங்கின ஜிமிக்கி வந்து இதுதான். இதோடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 1 கிராம் 415 மில்லிகிராம். இதில் தோடும் இதுவும் வந்து தனித்தனியாக நம்ம வந்து எடுத்துக்க முடியும்.
இதில் பார்த்தீங்கன்னாக்கா தோடு வந்து ஒரு ஸ்டார் மாதிரியான ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து கொஞ்சம் இந்த லென்த்து ஜாஸ்தியாக இருந்துச்சு. இந்த செயின் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. நம்ம காதை ஒட்டி இந்த தொங்கல் இல்லாமல் கொஞ்சம் லென்த் வந்து ஜாஸ்தியாக இருந்தது. இதில் குட்டியாக ஒரு பால் ஒன்று வருது. சேம் ஒரே மாதிரி தான் இருக்கிறது மாதிரி இருக்கும். ஆனால் பாப்பாவோட இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த செயின் வந்து அந்த தோடுக்கும் இந்த ஜிம்கிக்கும் இருக்கிற செயின் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதாவது லென்த் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதில் கொஞ்சம் லென்த்து ஜாஸ்தியாக இருக்கிறது மாதிரி இருந்துச்சு. எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். அதோட இப்போ பாப்பாவுடைய தோடு இது ப்ளஸ் ரெண்டையுமே ஒரே டைமில் காட்டுறேன். இப்போ இந்த 2 ஜிமிக்கியும் வந்து பார்க்குறீங்க. இது வந்து பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தது. இதுதான் வந்து போட்டு பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா? இதில் வந்து தோடு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தோடு பார்த்தீங்கன்னாக்கா ஹார்ட் இருக்கும். இந்த ஜிமிக்கியில் உள்ள அந்த ஹூக் பார்த்தீங்கன்னாக்கா 1 இருக்கும். 2வது வந்து இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து கீழேயுமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பால் இருக்கும். இது கொஞ்சம் ஜிமிக்கி வந்து பெருசாக தெரியும் உங்களுக்கு. இப்போ வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டார் மாதிரிக்கே இருக்குது தோடு. அதில் 2 ஹூக் வந்து கொடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் இது போடுறதப்போ. அதே மாதிரி மித்த எல்லாம் நார்மலாக இருக்குது. இந்த மாதிரி டிசைன் தான் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது வந்து இன்னுமே வந்து உங்களுக்கு கிராம் வந்து கம்மின்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அந்த வீடியோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பாருங்கள். இது மாதிரி ஒரு கிராமில் இருந்தே பார்த்தீங்கன்னா மங்களில் நாங்கள் ரெகுலராக மங்களில் தான் வாங்குவோம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்கேன் இல்லையா? பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா மங்களில் வந்து இந்த மாதிரி 1 கிராமில் இருந்து தோடெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கும். ரொம்ப அழகாக இருக்கும், க்யூட்டாக இருக்கும். இது மாதிரி தான் வந்து நிறைய நான் எடுத்திருக்கிறேன். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஜிமிக்கி வந்து என்கிட்ட இல்லைன்றதுக்காக நான் இது சின்னதாக எடுக்கணும் அப்படின்றதுக்காக எடுத்திருக்கிறேன். எப்படி இருக்குது அப்படின்றத வந்து சொல்லுங்கள். இது மாதிரி டிசைன்ஸ் வந்து ரொம்ப கம்மி கிராமில் ஜிமிக்கி டிசைன், அதுக்கடுத்து வந்து நிறைய ஸ்டட்டு, மோதிரம், இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோடைய வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இது எப்படி இருக்குது, இந்த 2 டிசைனில் எது வந்து நல்லா இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி வந்து ஒரு 1லேருந்து 1.5 கிராம்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னாக்க அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்றது மாதிரி நிறைய பேர் வந்து நினைப்பீங்க. நல்லாவே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே அந்த தோடு காட்டினது மாதிரி அதில் பார்த்தோன்னா 13 வருஷம் கிட்ட அது வந்து நான் யூஸ் பண்ணினேன். எனக்கே ரெகுலர் யூஸ் தான். வெளியில் ஏதாவது ஃபங்க்ஷன் போகிற மாதிரி இருந்தால் மட்டும் அந்த டைமுக்கு எப்படி தோணுதோ அது மாதிரி வேறு தோடு, பெரிய சைஸ் தோடு வந்து போட்டுக்குவேன். 1/2 பவுன் 1 பவுன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜிமிக்கியில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட பெரிய ஜிமிக்கி இது வரைக்கும் வந்து நான் எடுக்கலை. அது என்னன்னே தெரியலை எனக்கு. இன்ன வரைக்கும் நான் வாங்கலை. குட்டி குட்டியாக தான் இருக்குது. அதுவுமே அந்த 1லேருந்து 1.5 கிராம்குள்ளே இருக்கிற தோடெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு டிசைன்ஸில் இருக்கும். பாப்பாவுக்குன்னு சொல்லி எடுத்தேனாக்கா அது வந்து நான் எடுக்க மாட்டேன், நான் யூஸ் பண்ண மாட்டேன். அவங்களுக்குன்னு அப்படியே தனியாக வச்சுருவேன். என் ஹஸ்பண்ட் கூட சொல்லுவாங்க, எதுக்கு இத்தனை தோடு வச்சிட்ருக்குற, வேறு போட்டுட்டு கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கலாம்ல அப்படின்றது மாதிரி சொல்லுவாங்க. அது ஏன்னு தெரில. அது ஒரு அப்பப்போ பணம் இருக்கிறப்ப நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்ததுனால அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்றது மாதிரி விட்டுட்டேன். இது வந்து டிசைன் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து சொல்லுங்கள். அதோட என்னுடைய கோல்டு கலெக்ஷன்ஸ்லாம் வந்து காட்ட சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் சொல்கிறீங்க. வீட்டில் வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றாங்க, கொஞ்சம் சேஃப்டியாக இருக்காது அப்படின்ட்டு. ஆனால் நான் வந்து அப்பப்போ வாங்கினது வந்து உங்களுக்கு தனியாக என்னுடைய கோல்டு கலெக்ஷன் சொல்லிவிட்டு ஒரு தனி பிளேலிஸ்ட்டை வந்து போட்டு வச்சுருக்கேன். அப்பப்போ நான் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாமே வந்து அதில் வீடியோவாக காட்டியிருக்கேன். நீங்கள் அதில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக. இப்போ வந்து பில் டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். 16ஆம் தேதி மார்ச் வந்து எடுத்திருக்கிறேன். அன்றைக்கி 1 கிராமுடைய ரேட்டு வந்து 8220 ரூபாய். நான் வாங்கின தோடோடைய வெயிட் பாருங்கள், 1 கிராம் 415 மில்லிகிராம். 12% வந்து இதுக்கு வேஸ்டேஜாக போட்டிருக்கிறாங்க. ஸோ டோட்டலாக வந்துட்டு 1 கிராம் 585 மில்லிகிராம் கிட்ட வருது. இதில் 8220 ரூபா கூட வந்து மல்டிப்ளை பண்ணுவாங்க. அப்போ கோல்டுக்கு மட்டும் 13,028 ரூபா. மேக்கிங் சார்ஜ் பாருங்கள், 90 ரூபா போட்டிருக்கிறாங்க. டோட்டலாக இந்த அமௌண்ட் வருது. இது கூட 1 கிராமுக்கு வந்து 125 ரூபா வந்து லெஸ் பண்ணுவாங்க எப்பயுமே. அந்த அமௌண்ட் வந்து லெஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது கூட 3% ஜிஎஸ்டி இந்த மாதிரிலாம் போட்டுட்டு ஃபைனலாக எனக்கு வந்து 13,270 ரூபா. அதுலேயுமே அமௌண்ட் லெஸ் பண்ணிவிட்டு 13,270 ரூபா வந்து நான் கட்டுறது மாதிரி, அதாவது டோட்டலாக இருந்தது. இது கூட அந்த ஓல்டு கோல்டுக்கான அமௌண்ட்டும் கழிச்சது போக அந்த பழைய தங்கம் வந்து 9,823 ரூபாய்க்கு இருந்தது. அது கழிச்சது போக பேலன்ஸ் வந்து 3,447 ரூபாய் நான் வந்து என் கையிலேருந்து கொடுத்தேன். ஸோ இது மாதிரி தான் வந்து வாங்கினேன்.
இப்போ 2 தோடுமே பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட இன்னொன்று வந்து அதாவது ஷார்ட்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க. கோல்டில் வந்து இன்னொன்று வாங்கியிருக்கேன், 2 விஷயமா வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒன்று வந்து தோடாக வாங்கினேன், இன்னொன்று வந்து என்னவா இருக்கும் அப்படின்றது வந்து உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட நான் அந்த 100 மில்லிகிராம் அப்படின்றது வந்து நான் போடாமலே திரும்ப எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது எந்த அளவுக்கு வந்து நமக்கு பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்றத வந்து நான் அன்றைக்கி ரொம்பவே அது வந்து உணர்ந்தேன். நான் சும்மா ஒரு கார்டு மட்டும் கொடுத்து பார்த்தேன். இது வந்து எவ்வளோக்கு எடுத்துப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நான் 600 சம்திங்க்கு வாங்கியிருந்தேன். அப்போ கோல்டு ரேட் வந்து கம்மியாக இருந்தப்போ வாங்கின ஒரு கார்டு வந்து ரூ. 670 என்னவோ டோட்டலாக கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். அது வந்து நான் கொடுத்த அன்னைக்கு ரேட் பார்த்தீங்கன்னா 600 சம்திங்க்கு வாங்கிட்டு வந்தேன். நான் கொடுத்தப்போ ரூ. 820 எடுத்துக்கிறோம் அப்படின்றது மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அன்னைக்கு வந்து கோல்டு ரேட் வந்து ரூ. 8220 கிட்ட இருந்துச்சு. அந்த 800 சம்திங் ஏதோ சொன்னாங்க. நான் நோட் பண்ணாமல் விட்டுட்டேன். ஆனால் அந்த கோல்டு ரேட் படி கரெக்டாக சொன்னாங்க. ஸோ ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்குது. நமக்கு வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வைக்கிறது வந்து ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். இதோட இன்னொரு திங்ஸ் வந்து என்ன வாங்கியிருப்பேன் அப்படின்றது கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.